சரி, ஓகே. நம்ம இப்ப வந்து கரெக்ட்டா வந்து இதுக்கேத்த மாரி அவங்க டிசைனர் என்ன குடுத்தாரோ, அத நம்ம வந்து அக்யூரேட்டா நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இது என்னெல்லாம் கலர் அதே மாரி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த யூசர் நேம்ன்றவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு வந்து நம்ம ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நீங்க அப்படி செலக்ட் பண்ணா, நீங்க என்டர் த யூசர் நேம் அப்படின்றது வந்து இப்ப நமக்கு ஒரு ஹிண்டிங் இந்த இடத்துல நீங்க வந்து யூசர் நேம தான் என்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து குடுக்குறதாங்க. இப்ப இதுல என்ன இருக்கு? அடிஷனலா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஐகான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஐகான நம்ம வந்து ஆட் பண்ணணும்ல. அதுக்காக வந்து ப்ரிஃபிக்ஸ் ஐகான்னு சொல்லிட்டு ஒரு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ வந்து ப்ரிஃபிக்ஸ் ஐகான்ல ஸோ அதை நம்ம கொடுத்தோம்னா நம்ம முன்னாடி ப்ரிஃபிக்ஸா வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ல வந்து நம்ம என்ன ஐகான் வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு வாட்டி வந்து ரீலோட் ஆகிட்டு நமக்கு வந்து என்ன அவுட்புட்ன்றத வந்து நம்ம காமிக்கும். ஸோ ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஃபீல்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்து இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி, நீங்க இதுல யூஸ் பண்ற எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு உள்ள நான் என்ன டெக்கரேஷன் கொடுக்க போறேன், நான் ஹிண்ட்ல என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணும், இருந்தால் நீங்க வந்து ஒரு பார்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ணி அந்த பார்டர் வந்து அதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் உள்ள இருக்கணும், பார்டர் சைடு உள்ள இருக்கணும். நமக்கு புரியுற நமக்கு எளிமையான இது மாதிரி இங்கிலீஷ் நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லயே வந்து நம்ம வந்து கோடை வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கோடை வந்து பெருசா நினைச்சா ஸோ வந்து நமக்கு வந்து அது நமக்கு கோடிங்கிறது பெருசாக தான் தெரியும். நமக்கு வந்து ஈஸியா இந்த ஃப்ளட்டர் என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஈஸியான நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லேயே வந்து நீங்க கோடிங் எழுதுற மாதிரி உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்றது தான். அதனால வந்து நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுது. நிறைய டெவலப்பர்ஸ் வந்து உள்ள வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி வந்து யூசர் நேம் வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு 20 பிக்சல் எனக்கு இருந்தா போதும், அது கீழே இருந்து ஹைட் வந்து இருந்தா போதும் சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம். ஒன்றும் நீங்க அப்படியே காப்பி பண்ணி திருப்பி இதுக்கு கூட எழுதணுமா? இல்லவே இல்லை. திருப்பி இந்த டெக்ஸ்ட் ஃபார்மில் ஆட் பண்ணிட்டு நீங்க யூசர் நேம் பதில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டை வந்து நான் ஹிண்டா கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்துருவேன். எனக்கு இதே மாதிரி தான், இதே உள்ளதான், இதே ரேடியஸ்ல தான் நான் இருக்க போகுது, இதே கலர்ல தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த ஐக்கான் மட்டும் எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபீல்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன், அவ்வளவுதான். பாஸ்வேர்டு ஐக்கனை மட்டும் முன்னாடி போட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ Ctrl+S கொடுத்தேன்னா ஸோ வந்து எனக்கு ரீலோட் ஆகி வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு நிற்கும். சார் நீங்க பண்ண இப்போதைக்கு நீங்க எழுதின கோடிங்க்கு நல்லா இவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ யூசர் நேமுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, பாஸ்வேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப விசிபிளா இருக்கக்கூடாதுல்ல, நம்ம வந்து ரொம்ப வந்து விசிபிளா வந்து தெரியுது. ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா பக்கத்துல பாஸ்வேர்டுன்றதே வந்து ஒரு பிரைவசி தானே. ஸோ வந்து இந்த பிரைவசியை வந்து இது பண்றதுக்காக வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விட்ஜெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதே நான் வந்து அப்ஸ்கியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது டிஃபால்ட்டா வந்து ட்ரூல இருக்கும். நம்ம ஃபால்ஸ்ல வந்து வச்சிருக்கோம்னா ஸோ நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து என்ன நம்ம டைப் பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து விசிபிலிட்டி ஆகாது. அதுதாங்க. திருப்பி இதுக்கு என்ன பண்ண போறோம்? ஸோ வந்து ஒரு வந்து வேலிடேஷனுக்காக வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதான் வந்து இதுக்கு அதே மாதிரி தாங்க ஒரு சின்ன சைஸ் பாக்ஸ் வச்சுட்டு அது ஒரு 20 பிக்சல் வந்து இருக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பட்டன் கிரியேட் பண்ண போறோம். அந்த பட்டனுக்கு வந்து இங்க நம்ம வந்து விட்ஜெட் தான் சொல்ல போறோம். அதுக்கு வந்து நான் எலவேட்டட் பட்டன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த பட்டன்ல வந்து நம்ம சைல்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஆன் பிளஸ் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
நீங்க வந்து வெறும் பட்டனை மட்டும் கொடுத்தா பத்தாதுல. ஸோ அதுக்காக வந்து உள்ள நீங்க என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு லாகின் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்டோட எனக்கு வந்து ஒரு பட்டனை வந்து எனக்கு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டன் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பட்டன் நாம பார்த்த வரைக்கும் என்னன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்டடா இருக்கு, நம்ம கொஞ்சம் வந்து பெருசு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து உங்களே வந்து பட்டன் வந்து ஈஸியான வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இது வந்து நம்ம சைஸ் பாக்ஸ்குள்ள ரேப் பண்ணிட்டோம்னா ரேப் வித் விட்செட் கொடுத்து ஸோ எனக்கு வித்து வந்து இவ்வளோ அளவுக்கு வேணும், சைட் லாக் நாட் ஹைட்டுக்கு மட்டும் இதில் வந்து வித்து கொடுத்து எனக்கு இதுல வந்து எனக்கு வந்து ஒரு 80 பிக்சல் வரைக்கும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாகின் பட்டன் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பாண்டடா மாறிடும். ஸோ நம்ம நமக்கு அக்யூரஸா தெரியாதனால இந்த மாதிரி கொடுத்து 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 நம்ம செக் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். ஓகே. ஸோ நான் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ள வந்து கலர் அப்படின்றது நாம எதிர்பார்த்த கலர் வரல. ஸோ வந்து அந்த கலரை வந்து நாம வந்து இங்கே கொடுக்கணும்னா இந்த எலவேட்டர் பட்டன்லேயே வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்டைல் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு என்ன நம்ம வந்து இந்த கலர் எனக்கு இங்கே வரணும் அப்படின்றத வந்து நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணாலே போதுங்க. இந்த பேடிங்ன்றது எதுக்கு போடுறோம்னா நம்ம லாகின் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் வந்து உள்ள எனக்கு எவ்வளோ அளவுக்கு பேடிங் அளவு உள்ள வரணும் அப்படின்றது மேல அந்த இந்த இப்போ சைஸ் பாக்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் ஒரு பெட்டி மாதிரி தான். ஸோ இதுல இருந்து எனக்கு இந்த இடத்துல நான் எங்க இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பேடிங் பண்ணி வந்து நம்ம உள்ள வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கணும், எனக்கு பர்பிள் கலர் வந்து டிசைனர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நான் கொடுத்த கோடுக்கு என்ன வந்து அவுட்புட் வருது. ஸோ இந்த கொடுத்தனால அந்த லாகின் அப்படின்ற அந்த டெக்ஸ்டோட
கலரை மட்டும் நம்ம வந்து ஒயிட்டா மாத்திட்டா முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு யூசர் நேம் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சாச்சு, ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு லாகின் வந்து நமக்கு வச்சாச்சு. இதை வந்து யார் நமக்கு வந்து இல்லை இந்த ப்ராசஸ் பண்ணாதான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும், இது மாதிரிலாம் நமக்கு யார் கொடுக்க போறாங்கன்னா பின்னாடி வந்து பேக் ஹேண்ட் வந்து எழுதுறவங்க கொடுக்காங்க. நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ ஒரு யூஐ தான் வந்து நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும், இதெல்லாம் வேலிடேஷன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம மாற்றணும், ஒரு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து நான் புதுசாக சைன்இன் பண்ண போறேன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் கொடுக்குற கோடை வந்து நம்ம வந்து ஏபிஐ வந்து நம்ம வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம வாங்கி இவங்க கரெக்டான ஆள் தானா, இப்போ கரெக்டாக வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களா எல்லாமே நம்ம வேலிடேஷன் பண்ணி ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து அனுப்ப போகிறாங்க. இதுதான் ரொம்ப வந்து ஒரு ஈஸியான வந்து நமக்கு எளிமையாக நமக்கு தினமும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸே வந்து இருக்கும். ஸோ இது மூலமாகவே வந்து பேசிக் ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த நாலேஜ் இருந்தா போதும். இதுக்கு பெரிய வந்து ஒரு மேக்ஸ் சயின்டிட்டா காஸ்டிட்டா அந்த லெவலுக்கு ஒன்றும் போக தேவையில்லை. ஸோ வந்து நம்ம சிம்பிளா இருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சே நம்ம வந்து கோட் வந்து நம்ம வந்து பண்ணிட முடியும். எல்லாமே புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கும். இது எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ரெக்டரை பத்தி இல்லை இப்போ பண்ண கோடிங் ஏதாவது பண்ணி கத்து கொஞ்சம் புரிஞ்சது சார். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சது. இதே தான் எனக்கு அப்படி ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருந்துச்சு. இது எதுக்கு நம்ம கிட்ட வரோம், இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து அந்த ஆரம்பத்துல வந்து புரியாம இருந்துச்சு. ஸோ நானும் வந்து கெரியர் லைன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இங்க வந்து ஒரு தேடல் வந்து இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் வந்து நான் முடிச்சிருந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ஆப் வந்து நம்ம பார்க்கும்போது பின்னாடி வந்து இது எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது, இது வந்து என்னன்னா இருக்குது, ஒரு லாகின் பட்டன் இது பண்றோம், கரெக்டா இது பண்றோம், எப்படி நமக்கு வந்து அது வந்து இங்க இருந்து லாகின் ஆகி திருப்பி உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தேடல் வந்து இருந்துச்சுங்க. ஸோ வந்து அந்த தேடல் தான் இப்போ வந்து நான் நல்லா எடுத்தோம் இல்லையோ, ஆனா உங்களுக்கு வெபினார் வந்து எடுக்கிறேன் பாத்தீங்களா, ஸோ அந்த நிலைமைக்கு வந்து கரெக்டா வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பேஷனேட்டா இருந்துச்சுன்னா இதை பத்தி உங்களுக்கு புரிதல் வந்து எனக்கு வந்து இது எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுன்னா வந்து ஸோ நாங்க இருக்கோம். ஸோ வந்து இங்க போக போக போயில ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் கோட் கேம்ப் இருக்கு, ஹே பிரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து யூடியூப் சேனலா இருக்கு. ஸோ நீங்க எங்கேயும் பார்த்து வந்து நீங்க கத்துக்கலாம். ஒரு பேஷனேட்டா இருந்தா ஸோ அதை நீங்களும் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நானே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்கள வந்து பண்ணலாம். சரிங்களா? ஒரு தாட்டி நீங்க ஓவர் வியூவா போய் பாருங்க. சரிங்களா? உங்களால பண்ண முடியும். ஓகேவா கருப்பையா? எஸ். ஓகே பிரதர். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கிட்ட வந்து நம்ம ஒரு இப்போ ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூகுளால வந்து ப்ரொவைட் பண்ண வந்து ஒரு ஆப் வந்து இருந்துச்சு. ஒரு வந்து ஒரு ஏஐ வந்து டூல் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆப்ல வந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணி ஆல்ரெடி கோல்லாம் போட போறதில்ல. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஷோக்காக பண்ண போறோம். இது ஏன்னா நாம வந்து இப்போ ஒரு குரோம்ல ரன் பண்ணி பார்த்தாச்சு. இதே நம்ம வந்து ஒரு மொபைல்ல வந்து இப்படி நான் வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து இப்படி காமிச்சேன், சரி இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு குரோம்ல வந்து ரன் பண்ணும் போது வந்து அதுக்குண்டான ரெஸ்பான்சஸ் எப்படி வருது, அதை ஏன்னா நம்ம அந்த மாடலை வந்து நாம வந்து பழக்கிறோம். சரிங்களா? அது நம்ம மூலமா தான் வந்து டேட்டாவை வந்து நம்ம கெட் பண்ணிட்டு ஸோ வந்து நமக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு டேட்டாவே நாம தான் கொடுக்குறோம். நாம என்னென்ன வந்து ரிசர்ச் வந்து நாம என்னென்ன தேடுறோம் அப்படின்றது வந்து அங்க போய் வந்து நமக்கு வந்து சேருது. ஸோ அது மூலம் நம்ம வந்து நாம அதனால டெவலப் ஆகிறோம், அது நம்மளை வச்சு டெவலப் ஆகுது. ஸோ அவங்க இருந்த ஒரு ஏபிஐ வச்சு நாம எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? சுவாசம் ஆரோக்கியம். சொல்லுங்க பிரதர். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து குரோம் வெப்ல வந்து நம்ம ரன் பண்ண போறோம்.
வாட் இஸ் த பேஸ் லாங்குவேஜ் நோ அபவுட் ஃப்ளட்டர்? டாட்டுங்க. டாட் அதுவும் வந்து ஃப்ளட்டர் மாதிரி தான் கூகுள் வந்து கிரியேட் பண்ண ஒன்று தான். ஸோ வந்து டாட்ன்றது வந்து அதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். நீங்கள் டாட் ரொம்ப வந்து நீங்கள் டீப் டைவாக போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் விளையாட்டு ஒரு கிளாஸ் எப்படி வந்து ஒரு இன்ஹெரிடன்ஸ் இது வந்து ஒரு கான்செப்ட் தான். ஸோ வந்து அதை மட்டும் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நம்ம ஃப்ளட்டர் வந்து நம்ம ஈஸியாக அதிகமாக வந்து டாட்ல பெரிய பெரிய வந்து உள்ள இன்ஹெரிடன்ஸ் அந்த பாலிமார்பிசம் அதெல்லாம் அவங்க எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. சிம்பிளா ஒரு டாட் உங்களுக்கு பேசிக் வந்து டாட்ல ஒரு நாலேஜ் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளட்டர் ஆப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். சரிங்களா? வேற யாராவது? ஓகேங்க, இதான் நம்ம வந்து ஸ்கிரீன் விசிபிள் ஆகல. நோ சார். எஸ் சார். ஓகே, இதான் நம்ம வந்து ஒரு ஜெமினி ஏஐ வச்சு நம்ம வந்து ஒரு ஏபிஐ வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு கெட் பண்ணி ஸோ வந்து நாம வந்து இப்படி நம்ம வந்து ஒரு எப்படி இது ஒர்க் ஆகுது, சரி நம்ம அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன ஷோ பண்ண போறோம், நம்ம இது எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ வந்து இதே மாதிரி ஒரு சேட் ஜிபிடி மாதிரி சேட் ஜிபிடி வந்து ரொம்ப அப்கிரேட் வெர்ஷன். இவங்க வந்து நம்மளை வச்சு தான் கற்றுக்க போறாங்க, நாம அவங்கள வச்சு தான் கற்றுக்க போறோம். ஸோ அதுக்காக வந்து இது வந்து நம்மளே சும்மா உள்ள வந்து கிரியேட் பண்ண வருது. சரிங்களா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. ஸோ நம்மளை பத்தி நீங்க என்ன ஏதாவது புரிஞ்சு வச்சிருக்கீங்க கரியரன்ஸை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றேன். ஓகே, நம்மளை பத்தி அவங்க நல்ல விதமாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சர்வீசஸ். சரி, ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கணுமா? அதை கேட்கலாமா? எல்லாம் வெளில போயிருக்காங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இதோட வெபினார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?